ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலண்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த பேசிக் கான்செப்ட்ஸோட கண்டினியூஷன் வீடியோ தான் அது. சரி, இப்போ இன்றைக்கி என்ன பேசிக் கான்செப்ட் பார்க்க போகிறோம் கேலண்டர் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சரி, ஒரு ஆர்டினரி இயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்டினரி இயர் இருக்குது, சரியா? ஒரு ஆர்டினரி இயர் வந்து லீப் இயருக்கு அப்புறம் வந்ததுன்னா, ஆஃப்டர் லீப் இயர், சரி, ஒரு லீப் இயருக்கு அப்புறம் ஒரு ஆர்டினரி இயர் வந்ததுன்னு அப்படி வச்சுக்கோங்களேன், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் January 1, 2024, சரிங்களா? இது வந்து லீப் இயர். சரி, இது வந்து மண்டேவாக இருந்ததுன்னா, சரி, நெக்ஸ்ட்டு January 1, 2025, அதாவது ஒரு லீப் இயருக்கு அப்புறம் ஒரு ஆர்டினரி இயர் வந்ததுன்னா, சரி, இப்போ இதோட டே எப்படி வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, January 1, 2024 மண்டேவாக இருந்ததுன்னா, ஓகேவா? January 1, 2025 வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டேவாக இருக்கும். அதாவது அப் டு February, அதாவது 2 days ahead. ஓகே, 2 days ahead ஆஃப் த சேம் டேட் ஆஃப் த லீப் இயர் அப் டு February, சரிங்களா? நல்லா கவனிச்சிக்கோங்க. ஒரு ஆர்டினரி இயர் வந்து ஒரு லீப் இயருக்கு அப்புறம் வந்ததுன்னா சரி அப் டு February வரைக்கும். ஸோ அதோட டேவை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 1 day ahead-ஆக இருக்கும். அதாவது ஃப்ரம் திஸ் இயர் டு நெக்ஸ்ட் இயர், அதாவது ஃப்ரம் லீப் இயர் டு நெக்ஸ்ட் இயர் ஆர்டினரி இயர் அப் டு February வரைக்கும் கேல்குலேட் பண்ணும்போது 1 day ahead-ஆக இருக்கும். சாரி, 2 days ahead-ஆக இருக்கும், சரிங்களா? 2 days வந்து ahead-ஆக இருக்கும். சரி, இப்போது அப் டு Februaryக்கு இது. இப்போது மார்ச் டு டிசம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 day ahead-ஆக இருக்கும். 1 day ahead-ஆக இருக்கும். சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, இப்போ இதுக்கு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ March 1, 2024, இது வந்து ஃப்ரைடேவாக இருந்தால் March 1, 2025 வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேவாக இருக்கும். 1 day ahead-ஆக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் ஆர்டினரி, அதாவது லீப் இயரில் இது ஒரு கான்செப்ட். அதாவது லாஸ்ட் வீடியோவில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். சரி, நெக்ஸ்ட்டு ஆட் டேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆட் டேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு, ஓகேவா? சரி, இப்போ ஆட் டேஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ 7 days இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆட் டே என்ன? 7-ஐ 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0. ஸோ அப்போது 0 ஆட் டேஸ், 0 ஆட் டே. ஓகே, சரி, 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 8 days இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 8-ஐ 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எவ்வளோ? 1. அப்போது இங்கே என்ன? 1 ஆட் டே. ஸோ அப்போ ஆட் டே அப்படின்றது என்னென்னா, ஒரு கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் டேஸை, நம்பர் ஆஃப் பீரியடை 7ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் தான் வந்து ஆட் டே அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ கொடுத்துருக்கிற பீரியடை 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துன்னா 0 ஆட் டேஸ். அண்ட் ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ஆட் டேஸை நம்ம ஃபாலோ பண்ணிப்போம், சரிங்களா? சரி, இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 28 days இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 28 days-ல் எத்தனை ஆட் டேஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணலாம்? இப்போது 28-ஐ 7ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணும்போது 4ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போது ஆட் டேஸ் என்ன வரும்? 0. ஓகே, ஆட் டேஸ் வந்து 0. சரி, இப்போது 30 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 30 days இருக்குது. ஸோ இந்த 30 days-க்குள்ளே எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குது பாருங்கள், ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 30-ஐ வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும்? 2 வரும். அப்போது 2 ஆட் டேஸ். ஸோ ஆட் டேஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு கொடுத்துருக்குற நம்பர் ஆஃப் பீரியடை 7ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர்ஸ் தான் வந்து ஆட் டே அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சரி, இப்போ இந்த வீடியோவில் சில பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.